எனக்குன்னு இருக்கிற மக்கள், எனக்கு படம் பார்க்குற மக்கள் வந்து என்னை சுற்றி கேள்வி கேட்டே இருக்காங்க. அவங்க நிறைய கோரிக்கை வைக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து நீங்கள் கொடுத்த இந்த ஸ்டேட்மெண்ட் மிகப்பெரிய வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு. அண்ட் ப்ரொடியூசருக்குமே வந்து, "சார் என்ன சார் நமக்கு பிஸ்னஸ் இதுக்கு பாதிக்குமா? அவங்க ஏன் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்மள கேட்காம குடுத்தாங்கன்னு?" கேட்குறாரு. எனக்கு பதில் சொல்ல தெரியல. அதனால சின்மயி மேடம், என்ன காரணத்துக்காக நான் உங்கள நேரடியா மீட் பண்ணி பேசினது இல்ல. எனக்கும் உங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்ல. எந்த விதமான பேச்சுவார்த்தையும் இல்ல. அப்படி இருக்கப்ப நான் ஏதோ பெரிய குற்றம் பண்ணிட்ட மாரி, தப்பு பண்ணிட்ட மாரி, இது ஒரு வகையான ஒரு ஒதுக்கி வச்சு பேசுற மாரி, ஒரு மாரி நான் ஏதோ ஏதோ பெருசா இந்தியா நாட்ட தாண்டி வெளிய இருக்கிறவங்களுக்கு வந்து நான் ஏதோ ஒர்க் பண்ணி என்ன வந்து அது அந்த வார்த்தை கரெக்டா எனக்கு பிரயோகிக்க தெரியல. அப்படியான ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி இருக்கு. ஸோ தயவு செஞ்சு நீங்க ஒரு விளக்கம் குடுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படி விளக்கம் குடுக்க விருப்பம் இல்லன்னா, நீங்க போட்ட அந்த பதிவையாவது நீங்க நீக்கிடணும். ஏன்னா, அது இந்த படத்த வியாபார ரீதியில எந்த வகையிலும் அது பாதிக்கக்கூடாதுன்னு நான் உங்கள கேட்டுக்கிறேன். அண்ட் தேங்க் யூ. அவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தப்பவும் என் கூட நின்னு இந்த பாடல வந்து பொதுமக்கள் கிட்ட, வெகுஜனம் கிட்ட கொண்டு போய் சேர்த்து, ரசிச்சு கொண்டாடிட்டு இருக்கீங்க. உங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி. மற்ற மொழியிலும் இந்த பாடல் வெளியாகி இருக்கு. ஸோ அந்த மொழிகளுக்கும் அந்த மொழியில பாட்டு பார்த்து ஃபோன் பண்ணி பேசின ஆயிரக்கணக்கான ரசிகர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். விரைவில் சின்மயி மேடம் கிட்டேருந்து ஒரு நல்ல பதில் எதிர்பார்க்குறேன்.